ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. இப்போ யூனிட் 3 உடைய சம்மரி பார்க்குறோம். ஒரு ப்ராப்பர்ட்டியுடைய அல்லது ஒரு குட்ஸினுடைய ரைட் அப்படிங்கிறது பையருக்கு பாஸ் ஆன் ஆகிறது எந்த டைமில் அந்த பொருளுடைய அப்ராப்ரியேஷன், டெலிவரி, அசர்டைன்மெண்ட் படி மாறுது அப்படிங்கிறது இந்த லெசனில் பார்த்தோம். ரிஸ்க் ஆஃப் லாஸ் அப்படிங்கிறதும் அந்த பொருளுடைய டைட்டிலோடையே பாஸ் ஆன் ஆகுது. குட்ஸ் செல்லருடைய ரிஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத எப்போன்னா அந்த ப்ராப்பர்ட்டி பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும். பட் அந்த பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நடந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த பொருளுடைய ரிஸ்க்கு பையருடைய பொறுப்புன்னு பார்க்குறோம். டெலிவரி நடந்திருந்தாலும் சரி, நடக்காட்டாலும் சரி. இதில் இம்பார்ட்டண்ட் ரூல் அப்படிங்கிறது அந்த பொருளுடைய உரிமை எப்போ பாஸ் ஆகுது பர்ச்சேசருக்கு அப்படிங்கிறப்போ தான் அது பார்க்குது. அந்த இடத்துல அவருக்கு அந்த பொருளுடைய டைட்டில் செல்லரை விட இவருக்கு தான் அதிகமாக பாஸ் ஆன் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸில் இந்த ரூல் ஒத்துக்கொள்ளப்படாது. டெலிவரி ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தரிடத்துல இருந்து பொருட்கள் மற்றொருவருக்கு மாற்றுதலை குறிக்குது. அது ஆக்சுவலாக நடக்கலாம், இல்லைன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபார்மில் முதல் பில் மட்டும் பாஸ் ஆன் ஆகலாம், இல்லை அதனுடைய உரிமைக்கு ஒரு ஆவணம் மட்டும் பாஸ் ஆன் ஆகலாம். அப்படி எதுவாக இருந்தாலுமே அது அந்த குட்ஸோட டெலிவரி அப்படிங்கிற அர்த்தம் ஆகுது. அதுக்கு வேரியஸ் ரூல்ஸ் இருக்குது. நமக்கு அந்த டெலிவரி எப்போ எஃபெக்டிவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் டெலிவரி ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறத எதில் பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்த்தோம்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் த குட்ஸ் அப்படிங்கிறது பையருக்கு அதனுடைய அசர்டைன் பண்ணாமல் அதனுடைய வேல்யூ அது எது அப்படிங்கிறது குறிப்பிடப்படாத வரைக்கும் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு குட்ஸோடது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இல்லை பையருக்கு. அடுத்தது கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இந்த பொருளுக்கு மட்டும்தான் அப்படின்னு இருந்தால் அது அந்த பையருக்கு அந்த பார்ட்டிஸ் எப்போ அதை பாஸ் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்களோ அப்போவே மாறுதுங்கிறதும் பார்க்குறோம். பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அந்த ப்ராப்பர்ட்டி பாஸ் ஆகிறதுக்கு இவங்க கான்ட்ராக்ட் போடும்போது அந்த குட்ஸு டெலிவரிபிள் ஸ்டேட்டில் இருந்தாலும் அந்த பொசிஷன் மாறுது. அப்போ ரிஸ்க் எப்போ பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒற்றுக்கொள்ளப்பட்டாலொழிய ரிஸ்க்குங்கிறது டெலிவரி ஆகிறப்ப தான் அதனுடைய விலையை பெற்றதுக்கு பின்னால் தான் அந்த ரிஸ்க்குங்கிறது மாறுது. அது வரைக்கும் அந்த ரிஸ்க்குங்கிறது ஓனர்கிட்ட தான் இருக்குங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு சேல் அப்படிங்கிறது பை நான் ஓனர் எப்படி அப்படின்னு பார்க்குறோம். ஒரு ஓனர் அல்லாதவர் அந்த பொருளை இன்னொருவருக்கு மாற்றி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ அதுக்கு விதிவிலக்காக இருக்கக்கூடியது எப்போ எந்த ஒரு பொருளும் தன்னுடைய பொருளாக இல்லைன்னா அவர் மற்றொருவருக்கு மாற்றி கொடுக்க முடியாதுங்கிறது ரூல். ஆனால் இதில் விதிவிலக்கு எப்போ இருக்குது? ஒரு ஓனர் நானும் ஓனரும் விற்கலாங்கிறது எப்போ அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெர்கன்டைல் ஏஜெண்ட்டாக இருந்தால் அவர் தாராளமாக விற்கலாம். அடுத்தது ஒரு வாய்டபுள் கான்ட்ராக்ட் வழியாக அவர்கிட்ட அந்த பொருள் வந்திருந்தால் அவர் விற்கலாம். அடுத்தது அந்த சேல் அந்த பையர் அந்த பொருளை தன்வசப்பட வச்சுருந்தாருன்னாலோ அந்த ப்ராப்பர்ட்டி அவரிடத்துல இருந்தால் அதை மற்றவருக்கு மாறுறதுக்கு முன்னால் அவர் விற்கலாம். அடுத்தது அன்பெய்டு செல்லரும் அதை விற்க முடியும் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஜாயிண்ட் ஓனரில் ஒருத்தர் விற்கலான்னு பார்க்குறோம். அடுத்தது சேலுக்கு அப்புறம் அந்த பொருள் அவருடைய உரிமையில் இருந்தால் அவரும் விற்கலான்னு பார்க்குறோம். எஃபெக்ட் ஆஃப் எஸ்டோப்பல் பார்த்தோம். அடுத்தது
ஒரு பொருளை ஃபைண்ட் பண்ணவர், கண்டுபிடித்தவர், அடுத்தது பான் அவரத்தில் அடமானம் வைக்கப்பட்டிருந்து அந்த அடமானம் வைத்தவர் பணம் செலுத்தாத பட்சத்தில், அல்லது ஒரு லிக்விடேஷன் ப்ராசஸ், ஒரு திவாலாகிற பொருளுக்கு ஒரு லிக்விடேட்டர் நியமிக்கப்பட்டிருந்தால் இவங்கெல்லாமும் அந்த பொருளை விற்கலாம். நான் ஓனராக இருந்தால் கூட இவங்கெல்லாம் அந்த பொருளை விற்கலாங்கிறதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டெலிவரி ஆஃப் குட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அது வந்து ஒருத்தர் வாலண்டரியாக தன்னுடைய ஒரு பொருளை மற்றொருவருக்கு மாற்றி கொடுக்கறது டெலிவரின்னு பார்த்தோம். அந்த 3 டைப்பு: ஆக்சுவல் டெலிவரி, சிம்பாலிக் டெலிவரி, கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படின்னு பார்த்தோம். அக்செப்டன்ஸ் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறது அந்த பையர் வந்து தன்னுடைய தன்னுடைய ஒப்புதலை கொடுக்கணும். இல்லைன்னா அந்த ஒப்புதலை காட்டுற வகையில் அந்த பொருளுடைய உரிமையாளராக நடந்துக்கிற விதமாக இருந்ததுனாலும் ஒப்புதல் கொடுத்ததாக அர்த்தம். இல்லை அந்த பொருளை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு மேலே தான் வசம் வச்சிருந்தாருன்னாலும் அதை ஒத்துக்கொண்டதாக அர்த்தம். டெலிவரி ஆஃப் த குட்ஸ் படி அதனுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டெலிவரி அந்த பேமெண்ட் அப்படிங்கிற ரெண்டும் அட் அ டைமில் நடக்க வேண்டியதாக பார்க்குறோம். பார்ட் டெலிவரியாக இருந்தாலும் அந்த முழு டெலிவரிக்கு என்ன உரிமை இருக்கோ அதே தான் பார்ட் டெலிவரிக்கும் செல்லுபடி ஆகும்னு பார்க்குறோம். பையர் வந்து டெலிவரிக்கு அப்ளை பண்ணணும், அவர் செல்லர்கிட்ட கேட்கணும், இதை எனக்கு கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, அதையும் பார்த்தோம். அடுத்தது பிளேஸ் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறது ஒத்துக்கொள்ளப்பட்டாலொழிய எந்த இடத்துல விற்பனை செய்யப்படுதோ அந்த இடத்துல டெலிவரி செய்யப்படுறது தான் சட்டம் ஒத்துக்குது. டைம் அப்படிங்கிறது கான்ட்ராக்டில் ஒத்துக்கொள்ளப்படாட்டால் குறிப்பிட்ட காலக்கெடு, அதுக்கு தேவையான கால அளவு வந்து டைம் ஆஃப் டெலிவரி, ரீசனபிள் டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். அடுத்தது குட்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி பொசிஷனில் இருந்தால் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு தன்னுடைய மற்றவருடைய இதுக்காக அவருடைய பிஹாஃபில் வச்சுருக்கோம் இந்த பொருள் அப்படிங்கிறது அக்னாலேஜ் பண்ணாமல் இருந்தால் ஒன்றும் டெலிவரி பண்ண முடியாது. குட்ஸ் இன் பொசிஷன் ஆஃப் அ தேர்ட் பார்ட்டி, நோ டெலிவரி until தேர்ட் பார்ட்டி அக்னாலேஜஸ் டு பையர் தட் he holds them on his behalf. அந்த விற்பனையாளருடைய பொருட்கள் தன்வசம் இருக்குங்கிறத, இல்லை தன்னுடைய பொருள் வந்து விற்பனையாளர் இடத்துல இருக்குங்கிறத இவர் சொல்லாமல் இருந்தார்னாலும் அந்த டெலிவரி செய்யப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறதாவது. நெக்ஸ்ட்டு டெண்டர் ஆஃப் டெலிவரிக்கு டைம் வந்து ரீசனபிள் டைம்னு பார்க்குறோம். காஸ்ட் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறது செல்லர் தான் அந்த காஸ்ட்டை பேர் பண்ணிக்கணும். அது கான்ட்ராக்டில் ஒத்துக்கொள்ளப்பட்டாலுடைய அதில் மாறுதல் இல்லைன்னு பார்க்குறோம். ராங் குவாலிட்டி டெலிவரி ஆச்சுன்னா அந்த பையர் வந்து அதை அக்செப்ட் பண்ணலாமோ ரிஜெக்ட் பண்ணலாமோ இல்லை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணலாமோ, அது அவருடைய உரிமை. இன்ஸ்டால்மெண்ட் டெலிவரி அப்படிங்கும்போது பையர் அதை வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. டெலிவரி டு கேரியர் அப்படிங்கிறது டீம்டு டு பி டெலிவரி டு த பையர். கேரியர் அந்த அதை எடுத்துகிட்டு போகிற கேரியர்கிட்ட கொடுத்தாலும் அது பையருக்கு கொடுத்த மாதிரி தான் அப்படிங்கிறது ஒத்துக்கணும். டிரான்சிட்டில் இருக்கும்போது அதில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் அது பையரோட தலையில் தான் விழும். பையருக்கு அந்த பொருளை எக்ஸாமின் பண்ண ரைட் இருக்குதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் இந்த சாப்டருடைய ஒரு டோட்டல் சம்மரியாக நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.